எல்லாருக்கும் 2026 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ 2025 வரும்போது எப்படி எக்ஸைட் ஆகி எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சு இன்னையோட இந்த வருஷம் சூப்பராக நடக்க போகுது. அதுக்கு வருஷம் வாங்கின அடியெல்லாம் மறந்து எல்லாம் வாங்கினதெல்லாம் வாங்கியாச்சு, இனி சூப்பராக இருக்கும். ஆகா ஓஹா ஆகா ஓஹா நீ எப்படி நம்ம 2025 கால் எடுத்து வச்சு அடி வாங்கினமோ அதுக்கு கொஞ்சம் கூட டிஃபரன்ஸே இல்லாம அதே மாதிரி சொல்ல போனா ஒருபடி மேல எக்ஸைட் ஆகி 2026 போகும். 2025 வாங்கின அடியெல்லாம் மறந்து இப்போ நம்ம உள்ள போக போறோம். ஏன்னா வந்துட்டான். ஸோ 2026 முதல் நாள், அதனாலதான் பளிச்சுன்னு ட்ரெஸ்ஸை போட்டு உங்க முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னீங்கன்னா, வீடியோவில் கலகலன்னு பார்க்கணும். ஸோ என்ன கலகலன்னு பார்க்கலாம், மெக்னட் ஃபேமிலி வீடியோ வேற இல்லை அப்படின்னு பார்த்தா இருக்கவே இருக்கு மிஸ்டீரியஸ் வேர்ல்டு தமிழ். ஸோ அதுல இருந்து ஒரு வீடியோ எடுத்து வந்திருக்கேன். என்னன்னா, இப்போ இந்த வருஷம் நம்மளை எப்படி நம்ம 2026 இந்த உலகம் நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுது, பெரிய வெள்ளத்தை கொடுத்து சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுது. அது ஒரு சோகமான சம்பவம் தான். ஆனா அதுக்குள்ளேயும் பல காமெடி விஷயங்கள் நடந்திருக்கு. சென்னை வெள்ளத்தில் நடந்த காமெடி சம்பவங்கள் 2025 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து போன வருஷம் நடந்ததை திரும்பி பார்த்த மாதிரி இருக்கும். 2026 கொஞ்சம் மனசு விட்டு சிரிச்ச மாதிரி இருக்கு. என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு 22 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். மழை பெய்யும் போது சூடா பச்சை தின்னுட்டு வீட்டுல இல்லாம இந்த பொண்ணு மாடியில மழையில நனைஞ்சபடியே ரீல்ஸ் எடுத்திருக்கு. உடைய போது அந்த கால பாரு. அப்போ அச்சச்சோ, இது வந்து சீக்ரெட்டா வீடியோ எடுத்திருக்காங்க போல காலை வாரி விட்டுடுச்சு. இங்க பெஞ்ச மழையில அபார்ட்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே மூழ்கிடுச்சு. அந்த நிலைமையிலும் இவங்க ரெண்டு பேர் அதுல 4 சேர் போட்டிருக்காங்க. 2 பேர் வர முடியல, இல்லன்னா வந்துகிட்டு இருக்காங்க போல நீந்தி. ஏய், உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் இல்ல உட்கார்ற இடத்துல. வெளியே உட்காந்து ஜாலியா சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரா நீங்க? முடிஞ்சா இதை சிரிக்காம பாருங்க பாப்போம். இதையே விழுந்தாலும் ஆபீஸுக்கு போவேண்டானே இவர் தண்ணியை கடக்க யோசிச்ச ஐடியாவை பாருங்க. நல்லதானே இருக்கு, பாராட்டுங்க. சேர கால கட்டிட்டு கடந்துலாம் நினைச்சாரு. 3 அடி கூட எடுத்து வைக்கல. பிடிச்சேன். நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். பாத்துக்கோங்க. இங்க பாருங்களேன், காருக்குள்ள இருந்து தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய், அது திருப்பி உள்ளதாண்டா வரேன். வண்டி மூழ்கிறதுக்குள்ள போயிடுவீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இந்த சந்துக்குள்ள வெள்ளம் ஆர்ப்பரிச்சு ஓடிட்டு இருந்தது. ஆனா அங்க இருந்து பைக்ல வந்த 2 பொண்ணுங்க அசால்ட்டா கிராஸ் பண்ணிடலாம் நினைச்சு தண்ணின்னு தெரியறதை தாண்டி மத்தவங்க எல்லாம் ஒரு காரணமா தானே நிக்கிறாங்க. பெரிய F1 ரேஸ்ல போற மாதிரி சொல்லிட்டு போறது, அதுவும் பார்த்துட்டு போறாங்க. எதுக்கு நிக்கிறாங்க லூசு பையன்? இப்ப தெரியுதா ஏன் நிக்கிறாங்கன்னு? என்ன வண்டி கவுந்துடுச்சு. வெள்ளத்தப்போ தான் ஃப்ரெண்ட பைக்கை வச்சு பழி வாங்கி இருந்திருக்காரு. நல்ல யோசனை தான். ஆனா கொஞ்ச நேரத்துல பைக் ஸ்டார்ட் ஆகல. என்னன்னு பார்த்தா என்ன ஆயில் வர வேண்டிய இடத்துல தண்ணி தான் வருது. அவனை பழி வாங்குறேன்னு இப்ப பைக்கு போச்சே. மழை பெஞ்சா கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாட முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா இங்க கிரவுண்டே தெப்பம் போல மாதிரி இருக்கு. அதுல விளையாடுறாங்க. பழகிட்டாங்க உங்களோட வெள்ளத்துல.
என்ன தண்ணியில பவுன்ஸ் ஆகுது? நீர்மூழ்கி கப்பல் பார்த்திருக்கேன், இது என்னங்க நீர்மூழ்கி பைக்கா? வண்டியில போகும்போது ஒட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. அசால்ட்டா தண்ணிக்குள்ளோடி ஓட்டிட்டு போறாரு. அந்த பையனுக்கு பயம் இல்லை, அவன் பையனே இல்லை முதல்ல. நம்மலாம் மழை தண்ணியில பேப்பர் போட்டு விட்டு விளையாண்டுருப்போம். ஆனா இவங்க பாருங்க, தெர்மோக்கோல போட்டா ஓட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. பிடிச்சாரு. அட நல்லா இருக்கே, அடுத்த மலைக்கு இப்படி ஒரு ரைட போய் பார்ப்போம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அவங்கள விட இவங்க ஒரு படி மேல போய் பைப் லைனுக்கு போட்டிருந்த பைப் எடுத்து போட்டு சவாரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னங்கடா வெள்ளத்திலயும் குதூகலமா இருக்கீங்க? அடமழை பெஞ்சு பாத்திருப்பீங்க, ஆனா இப்படி மழை பெஞ்சு பாத்திருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன். பெய்யற மழை இங்க பெய்யல. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கும். தேங்குற மழை தண்ணிய அப்புறப்படுத்த பல டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ரோட்ல வர தண்ணி எல்லாம் உடனே வந்து இந்த மாதிரி பெரிய கால்வாய்க்கு வந்துடும். ஆனா இப்படி ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் நம்ம ஊர்ல தான் இருக்கு. வேலை செய்யுதுல்ல, பாருங்க எப்படி துரிதமா மழை தண்ணி அப்புறப்படுத்துறாங்கன்னு. நீங்க முடிச்சிருவீங்களா? இந்த டெக்னிக்லாம் நாசா விஞ்ஞானி கூட யோசிச்சிருக்க மாட்டான், பாத்துக்கோங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த பக்கம் மோட்டர் அடிச்சு நீங்க அதுக்குள்ளதான் விட போறீங்க, அந்த பக்கம் அது வெளியே வரப்போகுது. இதுல நீங்க மோட்டர் அடிச்சு என்ன பயன்? இறக்காம இருந்து என்ன பயன்? சொல்லுங்க பாப்போம். நடந்து வந்த இவர் தண்ணி கிடந்த இடத்துல ரொம்ப நேரம் யோசிச்சுதான் கால் எடுத்து வச்சாரு. அச்சச்சோ, மனுஷன் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. உங்களுக்கு திடீர்னு மீன் சாப்பிடணும்னு ஆசை வந்தா மீன் கடைக்கு போவோம். ஆனா இந்த லேடி 10 நிமிஷத்துல மீன் குழம்பு ரெடி. வீட்டு வாசலுக்கே வருது. என்னடா இது, வீட்டு வாசல்லையே மீன் பிடிக்கிறாங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டது போய் இன்ஸ்டன்ட் மீனா? இந்த ஹோட்டல் ஆர்டர் பண்ண பிரியாணிய கஸ்டமருக்கு எப்படி டைமுக்கு டெலிவரி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஆர்டர் அனுப்பியாச்சு, கஸ்டமர் 10 நிமிஷத்துல யாருக்கு பிரியாணி கொடுத்து வச்சிருக்கா? மலையில கொடை பிடிச்சிட்டு போறது சாதாரணம் தான், அதுக்குன்னு கொடை பிடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதா? இவர் ரோட பார்க்காம நேரா கொண்டு சொருவிட்டாரு. இந்த மாதிரி ரைட் எல்லாம் தீம் பார்க் போனாதான் என்ஜாய் பண்ண முடியும்னு யார் சொன்னா? இங்கே பாருங்க, தலைவன் செலவே இல்லாம ரைட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா எங்க போறோம்னு அவருக்கே தெரியாது. மழை நின்னதும் தலைவன் கடை ஷட்டரை திறந்து வெளியே வந்தாரு. அப்போ ஜஸ்ட் மிஸ். அட சரியான நேரத்துல சாத்திட்டாரு, இல்லனா கடை தண்ணி கடை இருந்திருக்கும். இத பாருங்க, வெள்ளம் ஏற்பட்ட ஊர்ல ஒருத்தர் கிட்ட இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. மனுஷன், Sir, flood is the Himalaya Pradesh of very rainfall. And this is the China. This is the World War. This is the World War. வெள்ளத்தை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டதுக்கு ஹிமாலயாவுக்கு போய் மத்திய பிரதேசத்துக்கு போய் சைனாக்கு போய் வேர்ல்டு வாருக்கு போயிட்டாரு. என்ன சொல்ல வர்றாரு தெரியலையா? And you have, do not Narendra Modi. What is this? மோடியா? I know. Japan, Russia and Russia. Do you understand? என்னது தலைவன் தனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காப்ல போல.
சைனா ஜப்பான்னு. Rainfall is not. Because of you. Understand, my son? யோ உன் கான்ஃபிடன்ஸ் இருக்கே வேற லெவல்யா. டெபினெட்லி. ஆனா ஐயா ஸ்விக்கி டிரைவர். ஆஹா. மலையில தான் தண்ணி அடிக்கிறாங்க. மழையே பெஞ்சாலும் நாங்க செடிக்கு தண்ணி ஊத்துவோம்டா. யார் பாஸ் நீங்கெல்லாம்? உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா? பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான்ற மாதிரி இந்த வருஷம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஏற்பட்ட வெள்ளத்துல லட்சக்கணக்கான மரக்கட்டைங்க இப்படி மதிந்து வந்திருந்தது. புஷ்பாவோட மரக்கட்டை புஷ்பா படத்துல வர்ற மாதிரி மரக்கட்டைங்களை வெட்டி விக்கிறதுக்காக வச்சிருந்தாங்களாம். அது வெள்ளத்துல இப்படி அடிச்சிட்டு வந்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஒரு புஷ்பா யாருன்னு தான் தெரியல. மழை தண்ணியில என்னமோ அடிச்சிட்டு வர்றத பார்த்தோம். ஆனா இங்க என்ன வந்திருக்குன்னு பாருங்க. என்ன டிராபிக் சிக்னல் தண்ணியில மிதந்து வருது. யாரும் இந்த பக்கம் போகாதீங்கன்னு ரெட் சிக்னலோட வருது பாருங்க. மலைக்கு நடுவுல இந்த பொண்ணுங்க பண்ண கூத்த பாருங்க. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. காரை கொஞ்சம் தள்ளி பார்க் பண்றதுக்கு அடி பாவிங்களா பார்க் பண்ணிட்டு தூக்கி வைக்கிறாங்க. ஏமா யாருமா நீங்க காரையே தள்ளிக்கிட்டு இருக்கீங்க? மழை பெஞ்சு தண்ணி வந்தாலே இவங்களும் கிளம்பிடுறாங்க சுத்தி பார்க்க. சுத்தி பார்த்துட்டு போயிடணும், வீட்டுக்குள்ள எல்லாம் போக கூடாது தம்பி. கேரளால ஃபுட்பால் டோர்னமெண்ட்ட ஒரு கெஸ்ட கூப்பிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து மழை பெஞ்சு கிரவுண்ட் கொஞ்சம் சகதி ஆயிடுச்சு. ஆனா அந்த கெஸ்ட் சும்மா இல்லாம எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. மலையில ரோட்டோரமா காய்கறி வாங்க போனது குத்தமா? புதினா கேட்ட எதுல முக்கி தர்றான் பாருங்க. ஏய் யாரா நீங்க? இந்த மீமை பாருங்க. 570 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள புயல். அதுக்கு இல்லத்தரசிகள் அதெல்லாம் பேசாத, துணியை ஊற வைக்கலாமா வேண்டாம்? என்ன நாய் சோஃபால மிதந்து வந்துகிட்டு இருக்கு. ஏரியில வீடு கட்டாதீங்க, ஏரியில வீடு கட்டாதீங்கன்னு சொன்னா கேட்டீங்களாடா? இப்ப பாரு என்னையும் சேர்த்து மதிக்க விட்டாங்க. டிசம்பர் மாசம் ட்ரிப் பிளான் பண்ணி போனோம்னா இதான் நடக்கும். நான் வேண்டாம் சொன்னேன், இவன் தான். ஜஸ்ட் மிஸ். சந்தோஷப்பட்டு திரும்பி வீட்டுக்கு போவோமான்றதே கேள்விக்குறியாயிடும் போல. ஸ்ரீலங்காவை பார்க்கும்போது இப்படிதாங்க இருக்கு. இருந்த ரோட்டை காண, சில 2 கிராமத்தையே காணாம, அத்திப்பட்டி மாதிரி கிராமத்தையே காணோம். பல கிராமங்கள்ல வந்து இனி மக்கள் வாழ முடியாதுன்னு அறிவிச்சுட்டாங்க. அந்த மக்கள் எங்க போவாங்க அதெல்லாம் தெரியல. ஆனா பார்க்கும்போது இப்படிதான் இருக்கு. ரோடெல்லாம் உடைஞ்சி, பாலம் எல்லாம் உடைஞ்சி, மண் சரிவு வந்து வேலை இல்லையா? இந்த நியூஸ் ரிப்போர்ட்டருங்க நிலைமை தான் பாவம். இவர் என்ன இடுப்பளவு தண்ணியில ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுதாங்க புயல். அப்படிதான் இருக்கும் பாத்துக்கலாம். இதுக்கு மேல பக்கத்துல எங்களால காட்டவே முடியாது. கோபி இன்னும் பக்கத்துல போகல. இன்னும் போவா? போங்க, நெருங்கி போவா. இன்னும் நெருங்கி போங்க. போனா நான் போயிடுவேனே. அப்ப வந்து குட்டி யார் பாக்குறது? போனா போய் யாரை பாத்துட்டு போனா விடுங்க. போனா போகுதா? வெள்ளத்துல தத்தளிக்கிற மக்களுக்கு தலைவன் உதவி பண்றாப்புல நல்ல விஷயம்தான். ஆனா அதை எப்படி பண்ணி இருந்தாருன்னா, தண்ணியில தலைவன் கால் பற்ற கூடாதுன்னு பாதுகாப்பா கூட்டிட்டு போறாங்க போட்ல. மலையில உட்காந்து ரசிச்சு ருசிச்சு தின்னுட்டு இருக்காங்க. காசு கொடுத்து வாங்கியாச்சு, என்ன பண்றது? ஒரு பாலத்துல தரைக்கு மேல ஓடின வெள்ளத்தை இந்த வண்டி கிராஸ் பண்ண நினைக்கும் போது
திடீர்னு வண்டி நகரல. என்னன்னு பார்த்தா முதல்ல தானே அடியில முதல்ல ஒண்ணு சிக்கி இருக்கு. இறக்கிட்டாப்ல. மனுஷனாவீங்க கார் பைக் பஸ் வெள்ளத்துல போகாது, ஆனா இந்த வண்டி போகுமே. இது ஒரு வேலையா பண்ணிருக்காங்க பாரு ஆட்கள். காலை ஏத்திட்டு எப்படி ஜம்முன்னு போயிட்டு இருக்கு பாருங்க. சார் என்ன பண்றாரு? டேய் வாளி வச்சு அரைச்சு ஊத்திக்கிட்டு இருக்க. நல்லா சார் ரெண்டு வேலை நான் முடிச்சிடும். இவனை பாருங்க எதை வச்சு ஊத்திக்கிட்டு இருக்கானே. அது வாளி பரவாயில்ல போல நல்லது சார். அவனாவது வாளி வச்சிருந்தா, நீ என்ன இதை வச்சு கோரி ஊத்திக்கிட்டு இருக்க? இந்த பக்கம் ஊரை பக்கம் அழகா தெரியுதுல, ஆனா அப்படியே திருப்புனா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தது எங்க ஏரியா. தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல கதவைத்தான் திறந்தாங்க. டைரக்ட் கனெக்ஷனா? இம்புட்டு தண்ணி ஆர்ப்பரிச்சிட்டு வருது. சும்மா தாங்க ஏன் பிரபுன்னு சொன்னேன். அது இதுக்கு சரியா வந்து சும்மா தான் சொன்னேன். இயற்கை எதிர்த்து நம்ம என்ன பண்ண முடியும்? பைக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இவங்க எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. என்ன கூட்டம்ன்றீங்க? இங்க பாருங்க, ஓலா வண்டி எதுக்கு யூஸ் ஆகுது இல்லையோ, மீன் பிடிச்சு போட்டு போறாங்க. வண்டி நார போகுது. என்கிட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நான் பெயிண்ட் தான்டா எடுக்க சொன்னேன், உசுரை எடுக்க சொன்னேன். உள்ள சொன்னா பெயிண்ட் போவாது. இவன் என்ன மலையில தவளைய பிடிச்சு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். டேய் விடுறாத. இங்க என்ன மீன் மலை எதுவும் புழிஞ்சுதா? கடற்கரை ஃபுல்லா மீனா கொட்டி கிடக்குது. இவ்வளவா? அட எவ்வளவு மீன் கிடக்குது பாருங்களேன். மலைக்கு கார்ல வைப்பர் போடுவோம், ஆனா இந்த வைப்பரு என்னடா இம்புட்டு வேகமா? நான் சுத்த ஆரம்பிச்சோம்னா காத்து உள்ள வராது, மழை தண்ணி மேல விழாதா. அந்த அளவுக்கு கிறு சுத்துவண்டா. கடமை உணர்ச்சினா இதாங்க. இந்த மலையிலயும் கொடையெல்லாம் பிடிச்சிட்டு வீட்டை தூத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பயங்கரமான காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. அதுல இந்த லேடி ஏமா இப்ப முதல்ல வந்தா என்னமா பண்ணுவ? அசால்ட்டா இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. மீனை இழுத்துட்டீங்க சரி, மீன் உங்களை உள்ள இழுத்திருந்தா? வாங்கின புது வண்டியில சகதி பற்றக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுக்குன்னு இப்படியா? நான் வண்டியில தண்ணி பற்றக்கூடாதுன்னு இவர் வண்டியவே தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. மலையில வந்த ஆட்டோ திடீர்னு சிலிண்டர்லாம் வீடு வீடா தண்ணியில போய் எப்படி டெலிவரி பண்றதுன்னு இங்க பாருங்க ஈஸியா டெலிவரி பண்ணிட்டாங்க. படிச்சா என்ன நடக்கும்? டிரான்ஸ்போர்ட் செலவு கம்பெனிக்கு மிச்சம், சிலிண்டர் செலவு எங்களுக்கு மிச்சம். வீட்டுக்குள்ள இருந்து டேம் எதுவும் திறந்து விட்டாங்களா? செங்கோட்டை பல்க் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீடு. இம்புட்டு தண்ணி வருது நீங்கிருச்சு. அதாவது செங்கோட்டை பல்க் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. இவர் தண்ணிக்குள்ள போன் நோண்டபடியே நடந்து வரும்போது கானுக்குள்ள விழுந்துட்டாரு. இந்த இடம் எப்பயும் போல சாதாரணமா தெரியலாம், ஆனா என்ன நடக்க போகுதுன்னா
அந்த வீடு ஜஸ்ட் மிஸ். திடீர்னு நிலச்சரிவு ஏற்பட்டுடுச்சு. இந்த ஆர்ப்பரிக்கிற வெள்ளம் ஸ்ரீலங்கால டிட்டோ புயல்னால ஏற்பட்டது. வீடியோல பார்க்கவே பயங்கரமா இருக்கே சத்தத்தோட. இத பார்க்கும்போதே ஒரு விதமான பயம் உருவாகுது. தண்ணி கலர பார்த்தியா? இந்த புயல் ஸ்ரீலங்காவையே புரட்டி போட்டுடுச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம ஷாப்பிங்ல தள்ளிட்டு போற ட்ராலி எல்லாம் புயல்ல எங்க போயிட்டு இருக்குன்னு பாருங்க. எங்கடா போறீங்க எல்லாரும்? எங்களுக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல சார். மழை பெஞ்சதும் மீன் பிடிக்க வந்திருக்காங்க. எத்தனை பேருனா என்னங்கடா ஒரு ஊரே உட்கார்ந்து இங்க மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. டேய், அதுல இருக்கிற மீனை விட நீங்க தான்டா அதிகமா இருக்கீங்க. 6 மணி நேரமா ஒரே இடத்தில் நிலை கொண்ட டிட்டுவா. எப்ப போறது வாங்க. யாரும் பயப்படாதீங்க, தண்ணி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, ஆனா பத்திரமா கூட்டிட்டு போயிடுறேன். எந்த ஒரு பஸ்ன்னு தெரியலையா? என்ன இன்ஜின் உள்ளோடி தண்ணி வருது? போயிடலாம். எங்க தண்ணிக்கு அடியிலையா? தலைவன் இந்த மலையிலையும் பைக் எப்படி காப்பாத்திருக்காருன்னு பாருங்க. மழை தண்ணியில காரை ஓட்ட முடியல, அதான பிரச்சனை. அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறோம். என்னடா மாட்டு வண்டி வடக்கு வண்டி கலந்துருக்கு. மழை காலத்துல கார் வீல கலந்துட்டு மாட்டி ஓட்ட வேண்டியது. அது ஓடுது வடக்கிட்டு. இப்ப பெஞ்ச மழையில போட்டெல்லாம் வாங்க காசு இல்லைன்னு எதுல போயிட்டு இருக்காம பாருங்க. ஆபத்து வந்தாதான் மூளை வேலை செய்யலாம். அட தெர்மோகோல். எல்லா ஊர்லயும் இப்படி ஓவர் பிரிட்ஜ் பார்த்திருப்பீங்க. ஆனா கன்னியாகுமரி மார்த்தாண்டத்தோட பிரிட்ஜ் மேல புதுசா ஒரு வாய்க்கால் திறந்து விட்டு இருக்காங்க. தண்ணி எப்படி பெருக்கெடுத்து ஓடுதுன்னு பாருங்க. மலைக்கு கையில கொடையோட ஓடி வர்றாப்ல. சூப்பர் சார். ஓரமா வந்து குடிங்க. அந்த கொடையை கொண்டு வந்த இங்க ஊரே வெள்ளத்துல மூழ்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பஸ் விட்டு இருக்காங்க? யாருக்குடா இந்த பஸ்? ஒருவேளை எல்லாரையும் காப்பாத்திருப்பாங்களோ? பசியோட வெளியே நின்னவங்களுக்கு இயற்கையே உணவளிச்சிருக்கு. திங்காதீங்கடா. கொலை பசியில இருந்திருப்பாங்க போல. Happy birthday to you. Happy birthday. யாருக்கோ கேக் போயிட்டு இருக்கு. Happy birthday, happy birthday, happy birthday to you. ரயில்வே ஸ்டேஷனா இல்ல தெப்ப குளமா? இம்புட்டு தண்ணி கட்டி கிடக்கு. ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யோ கப்பல் தான் வரும், வீட்டுக்கு போங்க எல்லாரும். ஸ்டேஷனே தண்ணியில மூழ்கி இருக்கு, இவங்க ட்ரெயின் வர காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஊருக்கு போகணும்ல. ஐயடி சக்கி, நாங்க இன்னும் இவ்வளவெல்லாம் கஷ்டப்படலை வெள்ளத்தினால. என் வாழ்க்கையில மொத்தம் 2 வெள்ளம் பார்த்துருக்கேன். அதுல ஒண்ணுல டைரக்டா எஃபெக்ட் ஆயிருக்கேன், இன்னொன்னுல பெருசா எஃபெக்ட் ஆகல. ஒண்ணு மலேசியாவில் வந்தது, அது பெருசா எங்களை எஃபெக்ட் பண்ணல. தண்ணி வந்துச்சு, விடிய எழுப்பி பார்க்கும்போது இறங்கிருச்சு. ஊர்ல ஒரு வாட்டி வந்து நாங்க கீழ் வீட்டுல இருந்தோம், மேல் வீடு வந்து எம்டியா இருந்த காலம். குப்பு குப்பு குப்புன்னு தண்ணி வந்துருச்சா, கீழே உள்ள வந்துருச்சு. சோஃபா செட் எல்லாம் நனைஞ்சு போச்சு. நாங்க சொந்த வீட்டுக்குள்ளேயே அகதி மாதிரி எல்லாம் 2 சட்டி டவலு எல்லாத்தையும் எடுத்து அக்கில் அப்படி அடிக்கிக்கிட்டு ஏலேலோ ஐயில சாப்பிட்டு படியேறி மேல போய் 2 நாள் போல இருக்கு. 2 நாள் மெத்தையெல்லாம் வேஸ்டா போச்சு. அடுப்பு அடுப்பெல்லாம் தூக்கிட்டு போய் மேல வச்சு, மேல் வீடு காலியா இருந்தது, ஃபர்னிச்சர்ஸ் எதுவும் இல்லை. ஹாலுக்குள்ள மூட்டை முடிச்செல்லாம் அப்படியே வச்சுட்டு மேலேயே இருந்து சமைச்சுக்கிட்டு
அது வீட்டுக்குள்ளே அகதி மாதிரி இருந்தது அங்கதான். 2 நாள் ஆச்சு அது. 2 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்தா வீடு வந்து நம்ம புழங்கின வீடு எப்படி தெரியுமா, சேரும் சூரியம் சகதி இல்லாத குப்பை, வெளியே அடிச்சுட்டு போன குப்பையெல்லாம் உள்ள வந்து ஐயோ வீடு மாதிரியே இல்லை. அதை கிளீன் பண்ணி மறுபடியும் அந்த பேக் டு நார்மல் போறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு. அது அதான். அதுக்கப்புறம் டெய்லி சாம்பிராணி போட்டு ரூம் ஸ்ப்ரே அடிச்சு அதை இப்படி மொப் பண்ணி இழுத்து அப்புறம் புது தண்ணி போட்டு தொடச்சி ஒரு மாதிரி புளிச்ச வாடை வர தொடங்கிடுச்சு. இந்த தண்ணி உள்ள 2 நாளா நின்று எங்களுக்கெல்லாம் கீழே போக பயம். ஏன்னா அப்ப எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க பாத்துங்க, இல்ல பாம்பு வந்து எங்கேயாவது தண்ணிக்குள்ள அடிச்சுட்டு வந்து வீட்டுக்குள்ள இருக்கு. நம்ம சொந்தக்காரங்க எப்படி தானே, நீங்க எதர்ச்சியா கபடை திறக்கும் போது அதை எதர்ச்சியா போட்டுருச்சுன்னா எதர்ச்சியா போய் சேர்ந்துருவீங்க பார்த்து, அப்படிதான் தைரியம் சொல்லுவாங்க. அதுக்கு பயத்துல ஒரு கம்பை வச்சுக்கிட்டு கும்பலா தான் போறது எங்க போறது. அது மாதிரி ஐயோ அதை நினைக்கும் போதே இப்படி இருக்கே, இப்ப இதுல எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. எனவே ஆனால் வீடியோ நல்ல ஃபன்னாக இருந்தது. ஸோ வருஷத்தின் முதல் நாள் கொஞ்சம் சிரிச்சிருப்போம்னு நம்புகிறோம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். டேக் கேர்.